மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. இன்னைக்கு எங்கே வீடியோ எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தாங்க. ஸோ மக்கள்கிட்ட இந்த வருஷம் 2026 யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க, உங்களோட கோரிக்கை என்னென்ன அப்படின்ற கேள்வி தான் கேட்க போகிறோம். யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நான் திமுக ஓட்டு போடுவேன். எதனால திமுக ஓட்டு போடுறேன்? திமுக மகளிர்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. அது ஒரு சிலவங்க பர்ச்சேஸ் பண்ணுறது 5000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணுவாங்க. நம்மள மாதிரி ஆளுகளுக்கு 1000 ரூபா பெரிய காசு. லேடிஸ்க்கு பஸ்ஸிலலாம் ஃப்ரீயாக விடுறாங்க. அந்த லேடிஸ் பஸ்ஸுக்கு வந்து நல்ல ஒரு திட்டம். திமுக வந்து அனைத்து ஜாதியினருக்கும் பொதுவான ஒரு கட்சி. அதனால ஸ்டாலின் ஐயா வந்து அனைத்து ஜாதியினருக்கும் ஒரு பொதுவான ஒருத்தராக இருக்கிறாப்புல. அதனால நான் திமுக போடுவேன். ஓகே. எனக்கு கள்ளக்குறிச்சியில் ஒரு லைப்ரரி கட்டி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு மதுரையில் ஒரு பெரிய லைப்ரரி கட்டி கொடுத்த மாதிரி நான் படிச்சுட்டு இருக்கிறேன். அதனால எனக்கு ஒரு பெரிய லைப்ரரி கட்டி கொடுத்தாங்கன்னா நல்லது. புதுசாக வந்தால் மாற்றம் நல்லா இருக்கும். யாரை எதிர்பார்க்குறீங்க? விஜய் எதிர்பார்க்குறேன். விஜய். யாருக்கு ஓட்டு போடுவீங்க? விஜய்க்கு தான் போடுவோம். எதனால விஜய்க்கு போடுறீங்க? விஜய் பிடிச்சிருக்கு போடுறோம். ஓகே. அவர் ஒரு சினிமா நடிகர் தான், எப்படி நம்பி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறீங்க? கண்டிப்பாக நல்லது செய்வார் மக்களுக்கு. கண்டிப்பாக நல்லா செய்வாருங்களா? ஓகே. இப்போ இந்த 4.5 வருஷமா டிஎம்கே ஆட்சி இருக்கு, எப்படி இருக்கு? பிடிக்கல, எங்களுக்குலாம் பிடிக்கலீங்களா? தளபதி தான். தளபதி. எதனால தளபதி? எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இவர் புதுசாக வராரு. ஓகே. எல்லாம் புதுசாக வரும்போது இவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா தான் இருக்கும். அதனால தளபதிக்கு போட்டால். இப்போ முதலமைச்சர் அவரே வந்துட்டாருன்னா உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கும்? எல்லாம் செய்யறேன்னு சொல்லிக்கிறாரு. எல்லாம் செய்யறேன்னு சொல்லி புதுசாக வந்தால் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாங்க. எங்க தாத்தா உதயசூரியன், எங்க அப்பா உதயசூரியன், நான் உதயசூரியன். நீங்க பாருங்க செல்லுல, இங்க பாருங்க ஐயா, என் செல்லுல பாருங்க உதயசூரியன். பொறுப்புல இருக்கீங்களா? பொறுப்புல ஒண்ணு இல்லைங்க ஐயா. பொறுப்புல இருந்து நானா விலகிட்டேன். ஏன்னா எனக்கு வேண்டாம், நம்மளுக்கு உழைப்பு மட்டும் போதும். பொறுப்புல இருந்து விலகிட்டேன். உதயசூரியன் சின்னம், வருங்கால உதயசூரியன் சின்னத்துக்கே வாக்களிப்போம். எங்கள் உதயசூரியன் சின்னத்துக்கே வாக்களிப்போம். தளபதியை மாற்ற போறாரு. அதனால இந்த 2026 தளபதி விஜய் தான் வரணும்னு நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த தமிழ்நாடை வாழ வைக்க, இந்தியாவை ஒட்டுமொத்த இந்தியாவை வாழ வைக்க ஒரே ஒருத்தர் வராரு. அதுதான் பண்ண போறாரு வரலாறு. அதுதான் எங்க தளபதி. அதனால மாற்ற போறாரு எங்க தலைவிதி. மொத்த தமிழ்நாடு போடுது ஒரே ஓட்டு. தளபதிக்கு தான் கிடைக்க போகுது சிஎம் சீட்டு. தளபதி ஆளுவார் தமிழ்நாட்டு. டிஆர் பேனா எல்லாரும் போடுங்க தளபதிக்கு ஓட்டு. டிஆர் மாதிரியே ஹேர் ஸ்டைல் இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும். நாங்க எதுக்கு சொல்றோம்னா, நாங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது எதிர்கட்சியா இருந்த திமுக எங்களை என்ன செய்ய சொன்னச்சோ அதை அவங்க ஆளுங்கட்சியா வந்து செஞ்சாங்களா? செய்யல. நாங்க 2500 ரூபா பொங்கலுக்கு பணம் கொடுத்தோம். நீங்க இன்னும் 1500 ரூபா போட்டு 4000 கணக்கு 5000 கணக்கு வந்துச்சான்னு கேட்டீங்க. இப்ப நீங்க இப்ப எலெக்ஷன் வர்றதுனால நீங்க 3000 தானே கொடுத்தீங்க. நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? பழைய ஓய்வு திட்டத்தை அறிவிச்சீங்க. அது ஒழுங்கா நடைமுறைப்படுத்துறீங்களா? செவிலியர் போராட்டம் பண்றான், தூய்மை பணியாளர் போராட்டம் பண்றான், இடைநிலை ஆசிரியர் போராட்டம் பண்றான். எதுவுமே கண்டுக்கல இந்த அரசு. அதுவும் வருஷம் கடைசி தானே பண்றீங்க. அனைத்து குடும்ப தலைவிக்கும் 1000 ரூபான்னு சொன்னீங்க. அப்புறம் தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிக்கு 1000 ரூபான்னு சொல்றீங்க. சிலிண்டர் சொன்னீங்க, நீட் தேர்வு ரத்து சொன்னீங்க, மது விலக்கு சொன்னீங்க. எல்லாமே ஃப்ராடா தான் இருக்குது. திமுக வேற, 420 வேற, ரெண்டும் ஒண்ணுதான். யாருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க? உதயசூரியன் தான் போடுவேன். உதயசூரியன் தானா? உதயசூரியன் தான் போடுவேன். எதனால உதயசூரியன்? எதனால உதயசூரியன்? எனக்கு நன்மை செஞ்சிருக்காரு, மக்களுக்கு நன்மை செய்யறாரு. உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுவேன். சரி, ஓகேங்க. திமுகவோட 3 கொள்கைகள். ஆமா. என்னென்ன பின்பற்றாங்க? 3 கொள்கை மட்டும் சொல்லுங்க. 3 கொள்கை. திமுகவோட 3 கொள்கை. 3 கொள்கையா? கல்வி வளர்ப்பு, இலவசம் 8 மணிக்கு சாப்பாடு, 8 மணிக்கு சாப்பாடு, மக்களுக்கு 1000 ரூபா திட்டம், பஸ் இலவசம். அவ்வளோதான். ஒன்று குறையுது பாருங்க. 5 கையில் 1 குறையுது பாருங்க. 5 பண்ணிட்டீங்கன்னா 5. இது வந்து கட்சி சின்ன. ஓகே, 4 பாயிண்ட் சொல்லிட்டீங்க. இன்னும் 5 பாயிண்ட் வந்து நம்ம கொள்கை. அரிசி ஃப்ரீ. எப்பயுமே துண்டோட தான் இருப்பீங்களா? திமுக துண்டோட. நான் திமுக துண்டோட தான் இருப்பேன். நான் கவுன்சிலர். ஓகே, சூப்பர். கவுன்சிலரா நீங்க? கவுன்சிலருங்களா? வார்டு கவுன்சிலரா? ஓகே. எங்க இளைய தளபதி போலாட்டு இருக்கிறோம். இளைய தளபதி. எதனால? ஆட்சி மாற்றம் வரட்டுமே. ஆட்சி மாற்றத்துக்கு நல்லா செய்வாங்க ஒரு நம்பிக்கை. அவர் ஒரு சினிமா நடிகர். அதனால எப்படி நம்பி முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தாங்க? சினிமா நடிகர் எல்லாமே தெரியும் அவருக்கு. அதனால வந்து மாறுவாரு. கண்டிப்பா மாத்துவாரு. ஓகே. கள்ளக்குறிச்சியில ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இருக்குது, கண்டிப்பா இருக்கு. பெண்கள் ஓட்டுல மேக்ஸிமம் யாருக்கு? கண்டிப்பா வருங்கன்னு. கண்டிப்பா வரும். இளைய தலைமுறை வந்தா நல்லா இருக்கும். இளைய தலைமுறை ஒருத்தர் சொல்றீங்க, புரியுது. ஓகே. இப்போ டிஎம்கே ஆட்சி எப்படி இருக்கு இந்த 4.5 வருஷமா? முடிவு ஆட்சிக்கு எங்களுக்கு புரியல, எப்படி நடக்குதுன்னே தெரியல. எப்படி நடக்குதுன்னு புரியல. மாசம் 1000 ரூபாய் பணம் வருதுங்களா? இல்லைங்க, உங்களுக்கு 3000 ரூபாய் கொடுத்தாங்க. ஓகே. இப்போ அவரே இப்போ நீங்க நினைக்கிறீங்களே, மனசுல நினைக்கிற முதலமைச்சர் ஆயிட்டாங்க அப்படின்னா உங்களோட கோரிக்கை என்ன இருக்கும்? எங்களுக்கு விலைவாசி கம்மி பண்ணா போதும். நாங்கெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க வச்சு ரொம்ப கஷ்டப்படுறோம். இருக்கிற நகை இவ்வளவு விலை விக்குது. நாங்களாம் எப்படி நாங்க கட்டி கொடுத்து எப்படி நாங்க இது பண்றது? நான் ஒரு திராவிடன். ஓகே. தமிழ்நாட்டை ஆள்வதற்கு தகுதியான ஒரு கட்சி திமுக மட்டும்தான். மற்ற கட்சிகளை விட
திமுக வந்து எந்த வகையிலையும் குறை சொல்ல முடியாது. மற்ற கட்சிகளை விட நமக்கு எது நல்ல கட்சியை செலக்ட் பண்றதை விட இப்போ நடந்து கொண்டிருக்க கட்சியே எல்லாமே நல்லா இருக்குது. ஓகே மக்களே, நம்ம கள்ளக்குறிச்சியில் யார் யாருக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ண மாதிரி 40 வயசுக்கு மேலே தான் மேக்ஸிமம் எடுத்திருக்கோம். ஸோ பெண்கள் சப்போர்ட்லாம் ஒருத்தருக்கு இருக்கு. அப்படி அதையும் தாண்டி யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு டிஸ்டாக தான் இருக்குது எங்களுக்கு. பார்க்க இந்த லொக்கேஷன் நல்லா இருக்குல்ல, கள்ளக்குறிச்சி. லாஸ்ட் மூணு பேர் மட்டும் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிடுறோம். தேமுதிகக்கு மொத்தம் 2 ஓட்டு வந்துருக்குங்க. அவங்க போட்டோவே இல்லைனாலும் பின்னாடி எழுதி கொடுத்துருக்காங்க. சீமானனுக்கு மொத்தம் 9 ஓட்டு வந்திருக்கு. ஸோ மொத்தம் நோட்டாக்கு எத்தனை ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 17 ஓட்டு விழுந்து. ஸோ நாங்கள் எடுத்ததுலேயே ஹையஸ்ட்டாக விழுந்த நோட்டா இது. நம்ம டம்மி எலெக்ஷன்லாம் வழக்கம் போல் 3 பேருக்கு தான் எப்பயுமே போட்டி நடக்கும். அதே மாதிரி தான் போட்டி நடந்திருக்கு. டிஎம்கே, ஏடிஎம்கே அண்ட் டிவிகே. இப்போ யாருக்கு எத்தனை ஓட்டு விழுந்துருன்னு சொல்லிட்டு இப்போ சொல்லிடுவோமா? கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணி 3, 2, 1. அடுத்த முதல்வர் யாருன்னு சாங் பார்த்துருங்க. இதுல இருக்கிறது எல்லாமே டிவிகே விஜயனை வாங்கின ஓட்டு. மொத்தம் 304 ஓட்டுல 109 ஓட்டு டிவிகே விஜயனாக்கு தான் விழுந்திருக்கு. 40 வயசுக்கு மேல எடுத்தாலும் அதிகமான ஓட்டுகள் எப்பயுமே டிவிகே விஜயனை வாங்கிட்டே தான் இருக்காரு. அது இல்லாம பெண்கள் ஓட்டு முழுக்க விஜயனா பக்கம் இருக்கு. அதுக்கான ப்ரூஃப் தான் இது. லைவும் நாங்க போட்டு காமிச்சிருக்கோம். லைவ் 1 ஹவருக்கு மேல இருக்கும். நீங்க அதுல வேணா செக் பண்ணிக்கலாம் தாராளமா. நாங்க வயசானவங்க தான் எடுத்து ஒரே ப்ரூஃப் அது மட்டும் தான் இருக்கு. ஓகே, 2வது பிளேஸ்ல யாருக்காங்க பண்ண சொல்லலாமா? சாங் பார்த்துட்டு சொல்லலாமா? 3, 2, 1. சாங் பார்த்துட்டு வந்துருங்க. நான் ரெடி, நீங்க ரெடியா? நாலு ஓட்டுல டிஎம்கே தாங்க எத்தனை ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 85 ஓட்டு வாங்கியிருக்காங்க டிஎம்கே. ஸோ உண்மையாலுமே செம்ம டஃப்புங்க. எங்களுக்கு என்ன முதல்ல பக்கீர் தான் இருந்தது. ஓகே, நம்ம வழக்கமான நம்ம டம்மி எலெக்ஷன்ல 3வது பிளேஸ்ல யாரு இருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம எடப்பாடி தான். மொத்தம் 304 ஓட்டுல 82 ஓட்டு வாங்கியிருக்காரு. எடப்பாடியாக்கும் டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் வெறும் 3 ஓட்டு மட்டும் தான் டிஃபரெண்ட். ரிசல்ட் மட்டும் அப்படியே பாத்துருங்க. டிஎம்கே 85, ஏடிஎம்கே 82, என்டிகே 9, டிவிகே 109, நோட்டா 17, தேமுதிக விஜயகாந்த் ஐயாவுக்கு 2 ஓட்டு. டோட்டலு 304 ஓட்டு. ஸோ 304 ஓட்டுல வெற்றி பெற்ற விஜயனனுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து வருஷத்துல 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க பொங்கல் பரிசு. ஆமா, 5 வருஷத்துக்கு எத்தனை நாள்? 1825 நாள். ஸோ 1825 நாள் 5000 ரூபாய் வகுக்கணுமா? 5000 டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 ரூபாய் 73 காசு கவர்மெண்ட் நமக்காக கொடுத்துருக்கு. ஆனா நம்ம ரிட்டர்ன் எவ்வளோ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம எவ்வளோ என்னென்ன பொருள் வாங்குறோம், அதுக்கு எவ்வளோ டேக்ஸ் கட்டி இருக்கோம் அப்படின்னு பார்த்தா கணக்கு அதை தாண்டி போகுது. நம்ம கொடுக்கறது வெறும் 2 ரூபாய் 73 காசு மட்டுமே. ஒரு பேஸ்ட் வாங்கணும், ஒரு ப்ரெஷ் வாங்கணும், சோப்பு வாங்கினாலுமே அதுக்கு ஜிஎஸ்டி 18%. ஜிஎஸ்டி தமிழ்நாட்டுக்கு போதா இல்லை டெல்லிக்கு போதான்னு தெரியல. ஜிஎஸ்டி அமௌண்ட் மாநில அரசுக்கு போதா மத்திய அரசுக்கு போதான்னு தெரியல. ஆமா, மொத்தத்துல யாரோ ஒருத்தருக்கு போகுது. வரி கட்டுறோம் நாங்க. பேஸ்ட் வாங்கினாலும் அதுக்கு ஜிஎஸ்டி போட்டு வரி வாங்கிக்கிறீங்க. ஸோ இது அரசாங்கம் தருதா இல்லை நாம கட்டின காசு நமக்கு தந்திருக்காங்களா எனக்கு தெரியல. நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எல்லாம் அது ரொட்டேஷன் தான் தம்பி, அவ்வளவுதான். அப்படியே கொடுக்குற மாதிரி கொடுத்துரு. ரொட்டேஷன் அப்படி வேற வழி இல்ல. இது நம்ம வரி பணம் தான் 2 ரூபாய். ஒரு நாளைக்கு 2 ரூபாய் நான் கட்டின வரி பணம். இந்த பெண்ணு வாங்கினாலும் அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி இருக்கு. இந்த பேடுக்கும் ஜிஎஸ்டி நான் கட்டினது தான். அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் தான் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அரசாங்கத்தோட காசு இல்லை, நம்ம காசு தான். தாராளமாக வாங்கிக்கலாம். ஓகே, அடுத்த ஒரு எலெக்ஷன் வீடியோவில் சீக்கிரமாக வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஏகே, உங்கள் அலெக்ஸ். பை பாய், டேக் கேர்.